கொலை மாஸ் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? ரஷ்யா உக்ரைன் அடிக்கிறதையா, உக்ரைன் ரஷ்யாவை அடிக்கிறதையா? 50 நாடுகள் சேர்ந்து ரஷ்யாவை அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ரஷ்யாவுக்குள்ள கர்ஸ்க் ரீஜனில் உக்ரைன் உள்ளக்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத உக்ரைன் வெற்றியாக கொண்டாடும் போது, அதெல்லாம் கிடையாது ராசா, நான் இதோ இத்தனை இடங்களை பிடித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா 55 நாடுகளுக்கு எதிராக ஒரு கெத்தான அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய குட்டி நாடான உக்ரைன் இது அவ்வளோ சர்வசாதாரணமாக விட்டுட்டாங்களா? ஏன்னா அசுரன் மாதிரி இருக்கக்கூடிய ரஷ்யாவை எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. 55 நாடுகள் அவங்களுக்கு பின்னாடி நின்னாலும் நேரெதிராக போராடுறது இவங்களுடைய இராணுவ வீரர்கள் தான். அப்படிப்பட்ட உக்ரைன் இப்போ திடீர்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு மேஜிக் வெப்பன் அப்படிங்கிறத நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இந்த மேஜிக் வெப்பன் ரஷ்யாவை சும்மா தலகால் புரியாமல் செய்ய போகுது. சொல்லப்போனால் துண்டை காணும் துணியை காணும் ஓட வைக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட மாஸ்கோ வர இந்த வெப்பனால் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட மாஸ்கோ வரனா அங்கேருந்து மாஸ்கோ ஒரு 680 கிலோமீட்டர் 680 கிலோமீட்டர் தாண்டி அடிச்சிருமா? அப்படின்னா இது லாங் ரேஞ்ச் வெப்பன் ஆயிடுச்சு விக்கி. அமெரிக்கா ஏதாவது இந்த லாங் ரேஞ்ச் வெப்பன் உக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்களான்னு கேட்டால் அதே கிடையாது. அப்படின்னா இது உக்ரைனுக்காக வெறும் 18 மாதங்கள் உருவாக்கிய ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க கையில் அந்த மேஜிக் வெப்பன் இருக்குது. அந்த மேஜிக் வெப்பன் என்ன, எந்த கேப்பை இந்த மேஜிக் வெப்பன் ஃபில் பண்ணியிருக்கு, இதே மாதிரியான மேஜிக் வெப்பனை ஏன் நம்முடைய மாணவ சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காணொலியினுடைய கண்டென்ட். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு காலகட்டம் எல்லாருமே கையில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதன் பிறகு வாள் வந்துச்சு, அதன் பிறகு குதிரைப்படை வந்துச்சு, அதன் பிறகு யானைப்படை வந்துச்சு, அதன் பிறகு துப்பாக்கி வந்துச்சு. துப்பாக்கியினுடைய அந்த கேப், இங்கேருந்து கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எதிரியை மட்டும்தான் கொல்ல முடியுது அப்படின்னு சொன்னோன்னே லாங் ரேஞ்ச் துப்பாக்கிகள் வருகின்றன. அதன் பிறகு பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிப்பதற்கு பீரங்கிகள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பீரங்கிகளை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஆர்ட்டிலரி வெப்பன்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. ஆர்ட்டிலரி வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட இன்னும் சீக்கிரமாக எதிரி நாட்டை துவம்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஏர்கிராஃப்ட், ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது உருவாகுது. அப்போ இந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கும் இந்த பீரங்கிக்கும் இடையே இருக்கக்கூடிய அடுத்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ், பலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகுது. இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ், பலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்லும்போது மிசைலுக்கும் ஃபைட்டர் ஜெட்டுக்கும் இடையே ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் ட்ரோன் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த ட்ரோன் தான் மனிதர்கள் தொலைதூரமாக சென்று ஒரு எதிரியிடம் சண்டை போடுவதற்கு பதிலாக மனிதனுடைய பார்வையில் எதிரியினுடைய நாட்டுக்கே போய் ஆனால் மனிதனுக்கு எந்த இழப்பும் இல்லாமல் எதிரிகளை வேட்டையாடுதல் அப்படிங்கிற சித்தாந்தத்துக்கு கீழே உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த ட்ரோனில் அடுத்ததாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ட்ரோன் கூட்டமாக வந்து நம்மளை அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது ட்ரோன் கில்லர்ஸ் அப்படிங்கிறத உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஒரு 1-2 வருடங்களில் ட்ரோன் கில்லர்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்படலாம். ஆனால் இந்த ட்ரோனுக்கும் மிசைலுக்கும் இடையே ஒரு கேப் அப்படிங்கிறது இருக்குது. அப்படின்னா ட்ரோன் மிசைல் ஒரு புது வெப்பனாக எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த யோசனையில் தான் உக்ரைன் ஒரு 18 மாதங்களாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. யோசனை மட்டும் இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. பறக்கக்கூடியது மிசைல், அதே மாதிரி பறந்து எதிரி நாட்டுக்கு செல்லக்கூடியது ட்ரோன். பறந்து எதிரி நாட்டுக்குள்ளே சென்று மிசைல் பவரில் வெடிக்கக்கூடிய இல்லை ஒரு மிசைலை ட்ரோனாக மாற்றினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த ட்ரோன் மிசைல் அப்படிங்கிற வெப்பன். இது ஏன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். யுத்தம் கடந்து வந்த பாதையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஒவ்வொரு ஆயுதங்கள் ஏன் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஆயுதங்களாக கண்டுபிடிக்கும் போது அதுக்குள்ள சிப்செட் அப்படிங்கிறத நம்ம வைக்கிறோம். எந்த சிப்செட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத நம்ம உள்ளக்க கொண்டு வரும்போது அது கூடவே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படிங்கிறத வந்துடும், மின்காந்த அலைகள். அப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படிங்கிறது ஒரு மிசைலில் இருக்குது, இல்லாட்டி ஒரு குண்டில் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் இருக்குது அப்படின்னா அதை செயலிழக்க வைப்பதற்காக இல்லை அது கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு டெக்னாலஜி ஒரு வார்ஃபேரில் உருவாகுது. அதை தான் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கு ஷார்ட்டஸ்ட் அந்த ஒரு டெஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிலிட்டி டு யூஸ் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் டிஃப்ரெண்டான ஃப்ரீக்வன்சிஸில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தை சிக்னல்ஸாக சச்சஸ் ரேடியோ, அப்படி இல்லைனா இன்ஃப்ராரெட், அப்படி இல்லைனா ரேடார்,
இந்த 3 சிக்னல்ஸையும் அது கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதை சென்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் கூட அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸ் கூட கம்யூனிகேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இதை தான் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த அளவுக்கு டெக்னாலஜி அதிகமாகுதோ, எந்த அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ, கூடுதலான மிசைல்ஸில் இல்லாட்டி ராணுவ ஆயுதங்களில் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறத உபயோகப்படுத்துகிறோமோ, அதில் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேரையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்கும், எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய இதே எலக்ட்ரானிக்ஸ் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆயுதங்களை செயலிழக்க வைப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த நேரத்தில் தான் எலக்ட்ரானிக் வார்ஃபேரை பற்றி அதிக அளவு எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு 10 ட்ரோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதில் ஒரு பேட்டரி இருக்குது, அதில் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் இருக்குது. அப்போ அதில் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படிங்கிறது உருவாகும். இல்லை அதில் ஒரு ஃப்ரீக்வன்சி வச்சு தான் ரேடார் கூட கம்யூனிகேட் பண்ணுமா இருக்கலாம், இல்லை அந்த ரிமோட் கண்ட்ரோல் கூட அது கம்யூனிகேட் பண்ணும். அந்த கம்யூனிகேஷனை செயலிழக்க வச்சுட்டோம்னா 10 ட்ரோன் ஒரே நேரத்தில் கீழே விழுந்துடும். இதை தான் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக உக்ரைனுக்கு அமெரிக்கா F-16 விமானங்களை கொடுத்தாங்கல்ல, அதில் கூட ரஷ்யாவினுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேரை தடைப்படுத்துவதற்கு இல்லாட்டி அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான நிறைய ஃபெசிலிட்டியை F-16 கொடுத்துருக்காங்களாம். ஒரு விமானம் பறந்து வரும்போது திடீர்னு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வழியாக அந்த விமானத்தினுடைய சிக்னலை கட் பண்ணுற மாதிரியோ, இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைசஸை பஸ் பண்ணுற மாதிரியோ ஏதாவது ஒரு சிக்னலை உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. கோடி கணக்கில் செலவழிச்ச F-16 கீழே விழுந்துடும். அப்போ இதே மாதிரி ட்ரோன்களுக்கும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மிசைலுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிசைல் அப்படின்னு சொல்கிறதுலையே ஜிபிஎஸ் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் இருக்குது, இப்போது சேட்டலைட் கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் இருக்குது, இல்லை ஒரு மிசைல் இன்னொரு மிசைல் கூட, இந்த மிசைல் இன்னொரு கிரவுண்ட் ஸ்டேஷன் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான கம்யூனிகேஷன் டிவைசஸ் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல கம்யூனிகேஷன் டிவைசஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்குள்ள எலக்ட்ரானிக்ஸ் வந்துடுது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதுலேருந்துலாம் தப்பிப்பதற்கு இந்த சிக்னலை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கார்டாக மாற்றணும். அப்படி மாற்றின பிறகு இதை உருவாக்கணும். இந்த மிசைல்ஸை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏவி விடணும். அப்படின்னா தான் இவங்க செலவழிக்கக்கூடிய தொகை அங்கே போய் எதிரி நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பாக மாறும். இந்த ஒரு கான்செப்டுக்குள்ள எல்லாருமே அவங்களுடைய ஸ்டடியை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய DRDOவாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவினுடைய பல நிறுவனங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ வந்திருக்கக்கூடிய உக்ரைனுடைய இந்த கண்டுபிடிப்புக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய பெயர் பாலியன்டிஷியா அப்படிங்கிறது தான். இந்த பாலியன்டிஷியா அப்படிங்கிறது உக்ரைனில் உருவாக்கக்கூடிய ஒரு பிரெட் வெரைட்டி. அப்போ இந்த பாலியன்டிஷியா அப்படிங்கிற இந்த வேர்டை உக்ரைனியர்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி ரஷ்யர்களால் ப்ரொனவுன்ஸ் பண்ணவே முடியாதான். ரஷ்யர்கள் யார், உக்ரைனியர்கள் யார் அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்ப்பதற்காக இந்த வார்த்தையை சொல்லுவாங்களாம் உக்ரைனியர்கள். அப்ப இந்த பாலியன்ஷியா அப்படிங்கிற இந்த வார்த்தையை ரஷ்யர்கள் சொல்லும்போது சும்மா நகைப்புடன் அது கேலி கூத்தா சொல்லுவாங்களாம். அப்போ ஏன்னா இப்போ நிறைய இடத்த ரஷ்யர்கள் ஒக்குபை பண்ணிட்டாங்கல்ல. அப்போ இந்த பாலியன்ஷியா அப்படிங்கிற இந்த ஃபுட்டை ரஷ்யர்கள் ரொம்ப பெரிய அளவில் கொச்சைப்படுத்துகிறாங்க. இதற்காக நம்ம ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பாலியன்ஷியா அப்படிங்கிற இந்த பெயரை இந்த ஒரு மிசைல் ட்ரோனுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க கண்டுபிடித்திருப்பது ஒரு ட்ரோன் மிசைல். ஸோ இந்த ட்ரோனுக்கு சக்தி ஊட்டுவதற்காக சாலிட் ஃபியூவல் பூஸ்டர் அப்படிங்கிறதும் இருக்கும். அதை தொடர்ந்து ஒரு ஜெட் என்ஜினும் இருக்கும். என்னவா இருக்கும்? சாலிட் ஃபியூல் அந்த ஒரு பூஸ்டர் வழியாக சடார்னி பறக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு அதனுடைய வேகத்தை அதிகரிப்பதற்காக ஜெட் என்ஜின் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். இது இரண்டுமே சேரும்போது அதில் ஒரு மிசைல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், கூடவே பறப்பதற்கான ட்ரோன் ஸ்ட்ரக்சரும் இருக்கும். ட்ரோனாகவும் ஆக்ட் பண்ணும், எந்த இடத்துல விழணுமோ அந்த இடத்துல விழுந்து அது ஒரு மிசைலாகவே ஆக்ட் ஆகி பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இது சாதாரண ஒரு ட்ரோனை விட எப்படி வேறுபடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண ஒரு ட்ரோனுக்கு 100 கிலோமீட்டர்லேருந்து 200 km/h அப்படிங்கிற ஒரு ஸ்பீடு தான் இருக்கும். ஆனால் இப்போ இவங்க கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ட்ரோன் மிசைலுக்கு கிட்டத்தட்ட 400லேருந்து 500 km/h அப்படிங்கிற அந்த ஸ்பீடில் அதனால் பறக்க முடியும். சொல்லப்போனால் 800லேருந்து 900 km/h ஸ்பீடில் பறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 700 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஒரு இலக்கை இதனால் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உக்ரைனியர்கள் நம்புகிறாங்க. நம்பினது மட்டும் இல்லாமல் அதை வெளி உலகத்துக்கு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய என்ஜின், அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபியூவல், அது கூடவே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கான கார்ட், அது மட்டும் இல்லாமல் இலகுவாக டிசைன் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ட்ரோன் மிசைலை பாலியன்ஷியா அப்படிங்கிற இந்த ட்ரோன் மிசைல் அப்படிங்கிறத பெரிய அளவில் உலகம் பேசுவதற்கான காரணமாக மாறி நிற்கிறது. ஸோ இதிலிருந்து யங்ஸ்டர்ஸ் நாம் என்ன படித்துக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரோன் வந்த உடனே நாமளும் ட்ரோன் தயாரிக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஒரு மிசைலை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆஸ்ட்ராவாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு மிசைலை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த மிசைல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம யோசிப்போம். ஆனால் இது இரண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு மேஜிக் வெப்பனை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உக்ரைன் கண்டுபிடித்து அதை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க.
இதே மாதிரியான யோசனைகள் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வர வேண்டும். நாட் ஒன்லி மிசைல், நான் சொல்றது இது மிசைல் யுத்தம் அது சம்பந்தமானது மட்டும் கிடையாது. வேற ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்களை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு விஷயத்தை, ஒரு அவுட்புட்டை நம்மளால கொண்டு வர முடிந்தது என்றால் நிச்சயமாக அது நம்முடைய நாட்டை பாதுகாக்கும் என்றால் உங்களுடைய பெயரும் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பெயராக என்னைக்குமே நிற்கும். அதற்கு நமக்கு கிடைக்க வேண்டியது ஐடியாஸ் தான். அந்த ஐடியாஸ் இந்த மாதிரியான நியூஸஸ், இதுக்கு பின்னாடி நான் சொல்லியிருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம், இதை நீங்கள் தேடி போகும்போது எலக்ட்ரானிக் வார்ஃபேர்னா என்ன, அதை எப்படி காட் பண்ணலாம், அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அது கூடவே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ட்ரோன் அந்த ஃபங்க்ஷன் என்ன, மிசைல் ஃபங்க்ஷன் என்ன, அதை ஸ்பீட் எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, எப்படி கிரவுண்ட் ஸ்டேஷன் கூட 700 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த மிசைல் கம்யூனிகேட் பண்ணும், இதெல்லாம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையான ஒரு ப்ராஜெக்ட், அதிநவீன லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ஒரு ப்ராஜெக்டை நம்மளால் செய்ய முடியும். அதை விடுத்து சாதாரணமாக நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா இந்த உலகத்திலேயே ஐடியாவுக்கு மட்டும்தாங்க காசு. நல்லா யோசிச்சு பாருங்கள், அமேசான் அவங்க பொருளை விற்கிறாங்களா? இல்லை, அவங்க ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாங்க. இந்த பொருளை வச்சுக்கோ, இப்படி ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி தரேன், நீ விற்கிறதுக்கு 100 ரூபா கமிஷன் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தான் அது காசாக மாறுது. உபர் ஒரு ஐடியா தான், ஜொமாட்டோ ஒரு ஐடியா தான். அவங்க வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை. அந்த ஐடியாவை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ளிகேஷனை மட்டும்தான் அவங்க டிசைன் பண்ணாங்க. அவங்களுடைய ஐடியா தான் இங்கே காசாக மாறிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ஐடியா காசா இல்லை, நம்முடைய நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக ஏன் மாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாற்று சிந்தனைக்கான சின்ன ஒரு பதிவு தான் இது. ஸோ இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.